ராகுவுக்காக ஃபங்க்ஷன் கிளம்புறதுக்காக எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராகவ் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக மீட்டிங் முடிச்சுட்டு வந்துருவா. அதனால எல்லாருமே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிடுறாங்க. அதனால எல்லாருமே வந்து ராகவ் வர்றதுக்காக கிளம்பி வந்து ரெடியாக இருக்காங்க. ராகவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அப்போ லாவண்யா தான் ஃபோன் அட்டெண்ட் பண்ணுறாங்க. ராகவ் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு மீட்டிங்கு. அதனால் வரது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி லாவண்யா சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாருமே டென்ஷன் ஆகிடுறாங்க. நீ வந்து முதல்ல குடுமா ராகவ் கிட்ட பேசணும் அப்படின்னு. இல்லை அவர் ரொம்ப பிஸியாக உள்ளே இருக்காரு, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லாவண்யா கட் பண்ணிடுறாங்க. இதனால் பாட்டி எல்லாருமே டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன இவன் இப்படி பண்ணுறான், இவ்வளோ சொல்லி அனுப்பிச்சு கூட இந்த மாதிரி பண்ணிட்டானே. சரி அவன் மீட்டிங் முடிஞ்சு எப்படியும் டேரெக்டாக வந்துடுவான், நம்ம எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னா அப்படி வந்து இல்லை அவர் வந்தோடனே நான் கிளம்புறேன்றாங்க. இல்லைம்மா நீயும் வா, நம்ம எல்லாரும் போகலாம், கண்டிப்பாக அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் எங்கே வரப்போகிறான், அப்படியே வந்தாலும் லாவண்யா வரவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வந்து சுந்தரியும் முரளியும். முரளி வந்து எப்படி இப்போ போட்ட பிளான் கச்சிதமாக வேலை செய்தில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கிட்ட சொல்கிறார். சுந்தரி வந்து இந்த பிளானை போட்டதே நான் தான் லாவண்யா கிட்ட எப்படியும் வந்து வரவிடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன், அதனால் கண்டிப்பாக வரவிட மாட்டா. அப்புறம் என்ன குடும்பமே ஏமாந்து போகிறாங்க, முக்கியமாக அபி ஏமாந்து போகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ இனிமேட்டு அபிக்கும் ராகுவுக்கும் செமையாக சண்டை வரும். ஏன்னா வந்து இவ்வளோ வந்து பண்ணி கூட அபி வந்து அமைதியாக இருந்துட்டா, இப்போ இனிமேட்டு அமைதியாக இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரி எல்லோரும் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு வந்து தாங்கிக்க முடியல அபியால். என்ன ராகு இப்படி பண்ணுறாரு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க அபி. அடுத்து வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து எல்லாருமே வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து உள்ளே போயிடுறாங்க. என்ன உன் புருஷன் வரலையான்னு சொல்லிட்டு அபியை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அபி வந்து அவர் மீட்டிங்கில் இருக்காரு, மீட்டிங் முடிச்சோட டேரெக்டாக இங்கே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அபி ஃபேமிலியில் எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க வந்து இவங்க கூட பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன் அபி உன் புருஷன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அத்தை இல்லை அவர் வரல, அவர் வருவாருன்னு தோணலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொன்னோன்னே, என்னடி நீ இப்படி சொல்கிற, எல்லாரும் ஜோடி ஜோடியாக நிற்கிறாங்க, நீ மட்டும் ஒத்தினு நிற்கிறேடின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. என்ன பண்ணுறது, ஏன் தலை எடுத்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிக்கிறாங்க. ஒத்தையில் எங்கே அவ இருக்கா, நான் தான் இருக்கேன்ல கம்பெனி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து பக்கத்தில் வராரு. முரளி வந்து அவங்க அத்தை பார்த்து முறைக்கிறாங்க. ஒன்று முரளி அங்கேருந்து ஓடியே போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகவ் வந்து பிஸ்னஸ்லேருந்து மீட்டிங் பண்ணிகிட்டே இருக்காரு. ராகவ் வந்து அந்த ஃபங்க்ஷனையும் மறக்கணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதே ராகவ் நினைவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பிரச்சனையை பண்ணி விடுறாங்க வந்து லாவண்யா. அதன்படி எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் முடிஞ்சோட சொல்கிறாங்க. ஓடி போய் பார்க்குறாங்க. எதனால் ஸ்ட்ரைக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இப்போது நீங்கள் கொடுக்குற சம்பளம் எங்களை பத்துறங்க, அதனால தான் அதுக்குன்னு இப்போ பண்ணுவீங்க, வேறு என்ன பண்ண, முன்னாடியே ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, எதுக்காக இவ்வளோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் இப்படியே போகும், அதுக்கப்புறம் சுத்தமாக மறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க லாவண்யா. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, முன்னாடி ப்ரெஷரோடு தான் எல்லாமே பண்ணணும், உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக அவங்ககிட்ட சொல்கிறாரு. உடனே வந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஸ்டாஃபோட ஃபோன் வந்து அடிக்குது. இருமா ஃபங்க்ஷனுக்கு தானே, நான் முடிச்சுட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிடறாரு. அதை வந்து ராகவ் கேட்டுறாரு. ஆமாம் நம்மளுக்கும் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நம்ம அதை மறந்து போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா எல்லாருமே சொல்கிறேன். இது எல்லாத்தையும் பார்த்துங்க, எல்லாம் நான் முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பார்த்துங்க, நாங்கள் அர்ஜென்ட்டாக போகணுன்னு கிளம்புறாங்க. ஐயோ ராகவ் கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா தடுக்க பார்க்குறாங்க. இப்போவே டைம் ஆகிடுச்சு ராகவ், இதுக்கப்புறம் போய் நீ என்ன பண்ண போகிற, அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து முடிச்சுட்டு வா, எங்கள் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா கூப்பிட்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் போய் அவனை அப்புறம் பாட்டி எல்லாம் தப்பாக நினச்சிப்பா, நான் கிளம்புறேன் சொல்லிட்டு ராகவ் கிளம்பிடுறாரு. எப்படியும் ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்ருக்கோம், அதனால் ராகவ் லேட்டாக தான் போகிறான், அதனால் பிரச்சனை இருக்காது, ஆனால் இந்த விஷயத்த சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் சுந்தரி ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு லாவண்யா டென்ஷன் ஆகிடுறாங்க. ராகவ் வந்து இங்கே கிளம்பிட்டுருக்காரு. இங்கே வந்து எல்லாருமே வந்து ஜோடியாக நின்று ப்ரைஸ்லாம் கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்டில் எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து அபியோட டர்ன் வருது. அபி வந்து தனியாக போய் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து ராகவ் வந்துடுறாரு. ராகவ் வந்து சேர்ந்து வந்து கையை பிடிச்சி அபி கையோட சேர்த்து கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு அபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீங்கள் எப்போ வந்தீங்க, இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சந்தோஷம் தாங்கலை, நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன், அது எப்படி நான் வரமாட்டேன்னு சொல்வேன், நான் இப்போ வந்தது எனக்கு நல்லா தெரியும், உங்கள் அக்காக்காகவும் பாட்டிக்காகவும் தானே, அதெல்லாம் கிடையாது, உனக்காக மட்டும்தான் அப்படி நான் வந்தேன் அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சியாக அபி வந்து ராகவே பார்க்குறாங்க. சந்தோஷம் தாங்கலை அபிக்கு. அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நிஜமாவா சொல்கிறீங்க, நான் நிஜமாக தான் சொல்கிறேன் அபி, நான் தான் சொன்னேன்ல, இங்கே வந்து பாரு, இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் என்னை பற்றி நல்லா பெருமையாக தான் உங்ககிட்ட சொல்லுவாங்க, நான் அந்த அப்படி தான் நடந்துப்பேன் அப்படின்னோடனே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் சொல்கிறாரு. அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஹாய்ன்றாங்க. அவங்களும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. ராகவ் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சந்தோஷமாக வந்து பேசி பழகிறாரு. இதெல்லாம் பார்த்து அபியும் வந்து அபி ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த முரளிக்கும் வந்து சுந்தரிக்கும் செம காண்டாக இருக்குது. இதோட முடியுது.